ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 33வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலனுண்டு. தன லாபம் அடைவதற்கும் ஐஸ்வர்ய பிராப்தி பெறுவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதிக்க வேண்டும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மீம் त्रितयमिदमाधौ तव मनोः निधायैके नित्ये निरवधि महाभोगरसिकाः भजन्ति त्वां चिन्तामणिगुणनिबद्धाक्षवलयाः शिवाग्नौ जुह्वन्तः सुरभिघृतधाराहुतिशतैः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ வித்தையின் பஞ்சதசி மகாமந்திரம் பற்றி விளக்கப்பட்டது. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ வித்தையின் மற்றொரு மகாமந்திரமும் ராஜவித்தை என பெருமை பெற்றதுமான சௌபாகிய பஞ்சதசி பற்றி விளக்குகின்றது. ராவணனை வென்று சீதையை மீட்க ராமனாலும் ஷமந்தகமணிக்கு வேண்டி ஜாம்பவானோடு போரிட்டு மணியையும் பெண்மணியாகிய ஜாம்பவதியையும் அடைய கிருஷ்ணராலும் இவ்வித்தை கைக்கொள்ளப் பெற்றது என கூறப்படுகிறது. இதனாலேயே இது ராஜவித்தை என புகழப்படுகின்றது. மன்மத, புவனேஸ்வரி, லக்ஷ்மி பீஜங்களான க்ளீம், ஹ்ரீம், ஸ்ரீம் ஆகியவற்றை முன்சேர்த்து ஜபிப்பதால் பரமானந்தத்தை அனுபவிக்கும் யோகிகள் தேவியை சகஸ்ராரத்திலிருந்து இறக்கி தமது இதய கமலத்துள் இருத்தி முக்கோண வடிவில் அமைக்கப்பட்ட வேதியில் சிவாக்னியை ஸ்தாபித்து இந்த மகாமந்திரத்தினால் மனமுள்ள பசு நெய் கொண்டு நூற்றுக்கணக்கான ஆகுதிகள் செய்து ஆராதிக்கும் புண்ணியவந்தர்கள் மிகச் சிலரே ஆவர். எவ்வித காரிய பலனையும் எதிர்பாராமல் செய்யப்படும் உபாசனை மோட்சத்தை அளிக்கவல்லது, சர்வரோகத்தையும் போக்கவல்லது. மகாலட்சுமியின் அருளை குறைவின்றி பெற்றுக் கொடுத்து பரம ஏழையையும் அரசபோகம் பெறச் செய்யும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஸ்மரம், யோனி, லக்ஷ்மி ஆகிய 3 மந்திரங்களையும் மனதிலே நிறுத்தி, ஓ ஈஸ்வரியே, உன்னை சரணடைபவர்கள் சிந்தாமணி என்னும் மணிகளால் கோர்க்கப்பட்ட மாலைகளை அணிந்து பசுவின் நெய் கொண்டு சிவ அக்னியில் நூற்றுக்கணக்கான முறை நெய் வடித்தெடுத்து உன்னை வணங்குகிறார்கள் என்று ஆசிரியர் விளக்குகிறார். சகல ஐஸ்வர்ய பிராப்தி பெறுவதற்கும் தனலாபம் அடைவதற்கும் இந்த ஸ்லோகத்தினை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக வெண்பொங்கல், சித்ரான்னம், தேன் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும். இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.